ஒரு விஷயத்தை டிசைட் பண்றதுக்கு அந்த அந்த உரிமை, அதாவது அந்த ஃப்ரீடம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்ட்ட நம்ம இன்னொரு கொடுக்குறோம்டா, we can say it's up to you to base work. என்னது? it's up to you to, அங்கே நம்ம என்ன செய்யறோம், அந்த எண்ணத்தை கொடுக்குறீங்க, எண்ணத்தை டிசைட் பண்றதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்குறோம்ன்றதை அதுல போட்டோம்டா சரி. So here you are given the total freedom or the responsibility to decide whatever you want. It's up to you to make the final decision. கடைசியான அந்த ஃபைனல் டிசிஷனை எடுக்கிறது உங்களோட கையில தான் இருக்குன்னு சொல்லுங்க தானே. It's up to you to choose the better course. சரியான உங்களுக்கு நல்ல and ஃபீல் பண்றது கோர்ஸை சூஸ் பண்றது உங்களோட கையில தான் இருக்கு. Is that clear? அப்ப இந்த செகண்ட் பேட்டர்ன் போட்டு இதை எழுதி கொள்ளுங்க. It's up to you to talk with him or not. Okay, one boy came and proposed you. So your other friends are suggesting that it's up to you to talk with him or not. உன்ன கையில இருக்கு, நீ தான் அவரோட பேசுறதா இல்லையன்றது டிசைட் பண்றது உன்ன கையில இருக்கு. It's up to you to talk with him or not. It's up to you to build your personality. We can guide you, we can give you the instructions, we can help you develop your personality, but it's up to you to build your personality. நாங்க உங்களுக்கு கைட் பண்ணேலும், உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரேலும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேலும், ஆனா உங்களோட பர்சனாலிட்டியை பில்ட் அப் பண்றது யார கையில இருக்கு? உங்களோட கையில இருக்கு. It's up to you to work smart. Where everywhere people work hard, but if you think carefully, if you work on your goal systematically, then you can achieve the target. So it's up to you to work smart. முக்காசி பேட்டர்னுமே ஃபிக்ஸ்ட் ஒன், அதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கடைசி வேர்பை மட்டும் மாத்திக்கொண்டே போறீங்க. இது பேசிக் பேட்டர்ன்ஸ். அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு, டோட்டலா ஒரு சென்டென்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பேட்டர்ன்ஸ் இருக்கு. சரிதானே? அப்ப இதெல்லாமே பேசிக்கா டே டு டே லைஃப்ல நாங்க பாவிக்கிற பேட்டர்ன்.